ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் எண்ணெய் விட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்டார் அனீஸும் ஒரு மராத்தி மொக்கும் போட்டிருக்கேன். அது கூடவே நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் அது கூட போட்டுக்கிறேன். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் எதுவுமே பண்ணலை. அது கூட வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் அந்த பவுடரை போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு, தக்காளி போட்டுட்டு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு எலுமிச்சம்பழம் ஊற்றாம தயிர் போட்டுட்டேன். தயிர் போட்டால் அந்த புளிப்பு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கு. தக்காளி கம்மியாக போட்டிருந்ததுனால. அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு அரை மணி நாழி ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை வடிச்சிட்டு அதையும் போட்டுட்டு, அது கூடவே காளானையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, 1க்கு 2 தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டாலே போதும். எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா அந்த பவுடரை கொஞ்சம் போட்டிருக்கேன். 4 விசில் விட்டுட்டேன். 3 விசில் தான் விட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வச்சுட்டு வெளியில் போனோன்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதனால் 4 விசில் விட்டுருந்தேன். ஆனால் 4 விசில் விட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. கரெக்டாக இருந்தது. எல்லாத்தையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அன்றைக்கி தயிர் பச்சடி, நார்த்தங்காய் ஊறுகாய், அன்றைக்கி லஞ்ச் பிளேட் இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ்.